1945ஆம் ஆண்டு ஹிரோஷிமா நாகசாகியில் அமெரிக்க மேற்கத்திய நாடுகளின் கூட்டணியோடு சேர்த்து போட்ட குண்டு பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழி வாங்கியதுடன் இரண்டாம் உலகப் போருக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆனால் இதன் நோக்கம் உலக நாடுகளின் மத்தியில் அமெரிக்க கூட்டணி நாடுகள் தலைமை வகிக்க வேண்டும் என்ற போக்கையே காட்டியது. ஐரோப்பிய நாடுகளின் கூட்டணியைப் போன்றே உலக நாடுகளுக்கு சவால் விடுவதைப் போன்று மற்றொரு மாபெரும் சக்தி உருவாகத் தொடங்கியது. அதுதான் இஸ்லாமிய அடிப்படை தத்துவங்களை கொண்ட நாடுகளின் கூட்டணி. உலக மக்கள் தொகையில் 1/7 பங்கு இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். 7ஆம் நூற்றாண்டில் இருந்து ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய பகுதிகளில் இஸ்லாம் பரவ ஆரம்பித்தது. ஜூடிசம், கிறிஸ்துவம், இஸ்லாம் போன்ற மத கோட்பாடுகளின் பிறப்பிடமாக மேற்கு ஆசியா அமைந்தது. நபிகள் நாயகம் அவர்களின் மறைவுக்கு பின் எரிமலையில் தீ பரவுவதைப் போன்று இஸ்லாம் ஆப்பிரிக்கா, ஸ்பெயின், தெற்கு பிரான்ஸ் மற்றும் மத்திய ஐரோப்பிய நாடுகளில் பரவியதுடன் வியன்னாவிலும் தன் குடியை நாட்டியது. பாகிஸ்தான் தலைவராக பூட்டோ அவர்கள் பதவியேற்றவுடன் இஸ்லாம் நாடுகள் உலகின் வல்லரசு நாடுகளாக திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் அரபு நாடுகளுடன் தொடர்பு கொண்டு அணு ஆயுதங்களை பாகிஸ்தான் விஞ்ஞானிகள் தயாரிப்பார்கள் என்றும் அதற்கு பண உதவிகளை எண்ணெய் வளமிக்க அரபு நாடுகள் உதவ வேண்டும் என்றும் கூறினார். ஆனால் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்புக்கு பிறகு சவுதி அரேபியாவோ, லிபியாவோ அல்லது மற்ற அரபு நாடுகளோ சம்மதம் தெரிவிக்கவில்லை. பாகிஸ்தானுக்கோ அணுகுண்டு போன்ற அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு மனித பலமோ அணுசக்தி நிலையம் அமைப்பதற்கு வேண்டிய தளவாடங்களோ இல்லாத நிலையில் இருந்தது. சவுதி அரேபியாவும் லிபியாவும் பாகிஸ்தானுக்கு பண உதவி செய்ய சம்மதம் தெரிவித்தன. இஸ்லாமிய வல்லரசை உருவாக்க வேண்டும் என்ற கொள்கையில் அடிப்படையில்தான் இந்த இரு நாடுகளும் இந்த உதவியை செய்தன. அரேபிய நாடுகளின் பண உதவியால் பாகிஸ்தான் அணு ஆயுத தயாரிப்பு சாதனங்களை ஐரோப்பிய சந்தையில் இருந்து வாங்க ஆரம்பித்தது. அணு ஆயுத தயாரிப்பு ஒப்பந்தத்தில் உள்ள சந்து பொந்துகள் மூலம் தனது பாதுகாப்புக்காகவே அணு ஆயுதம் தயாரிப்பதாக பாகிஸ்தான் கூறியது. ஈராக் யாருடனும் கூட்டு சேராமல் தனித்தே அணு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பித்தது. உலக நாடுகளில் அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தில் ஈராக் கையெழுத்திட்டிருந்தாலும் பிரான்சின் உதவியுடன் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு தேவையான புளூட்டோனியத்தை தனது நாட்டிலேயே தயாரிக்க ஆரம்பித்தது. 1979ஆம் ஆண்டு ஏப்ரல் 12ஆம் தேதி ஈராக்கிற்கு அனுப்புவதற்காக தெற்கு பிரான்சில் உள்ள கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அணு ஆயுத தயாரிப்பு தளவாடங்கள் இஸ்ரேல் ஏஜென்ட்டுகளால் வெடித்து சிதறவிடப்பட்டன. புளூட்டோனியமோ யுரேனியமோ இரண்டில் எந்த மூலப்பொருட்களை கொண்டாவது பாகிஸ்தான் தனது நாட்டிலும் அணு ஆயுதம் தயாரிக்க ஆவல் கொண்டது. அதற்காக ரகசியமாக சிதறிய அணு ஆயுத பொருட்களை வெளிநாடுகளிலிருந்து பெற்று பாகிஸ்தான் விஞ்ஞானிகளை கொண்டு ஒழுங்கற்ற அணு ஆயுதங்களை தயாரித்தது. பாகிஸ்தான் பல வழிகளில் அணுப்பொருட்களை பெற்று அணு ஆயுத தயாரிப்பின் மூலம் அண்டை நாடுகளுக்கு தொல்லை கொடுக்க திட்டமிட்டது. பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பு கீழே குறிப்பிட்டுள்ள விளைவுகளை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. அரபு நாடுகள் இஸ்ரேல் மீது நடத்தும் ஆக்கிரமிப்பையும் படையெடுப்பையும் இஸ்ரேல் தடுத்து நிறுத்த முயலாது. அரபு நாடுகள் மீது இஸ்ரேல் அணு ஆயுத தாக்குதல் நடத்தாது. அணு ஆயுதங்கள் தங்கள் வசம் வைத்துள்ள எண்ணெய் வள நாடுகளை அமெரிக்கா மற்ற வெளிநாட்டு மிரட்டல்களை தடுத்து நிறுத்த முடியும். பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தினர் இஸ்லாமிய அணு ஆயுதங்களை பெறுவதன் மூலம் இஸ்ரேலியர்களிடம் பீதியை உண்டாக்குவதுடன் அரபு நாடுகளுக்கு சாதகமாக செயல்படலாம். பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பால் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்படும் போரை தடுக்க உதவுவதுடன் காஷ்மீர் மீது பாகிஸ்தானின் தீவிரவாத தாக்குதல்களையும் இந்தியா தடுத்து நிறுத்த பயப்படும். இஸ்லாமிய நாடுகளின் கூட்டு சேர்ந்த பாகிஸ்தானின் தலைமையிலான அணு ஆயுத தயாரிப்பால் உலகமெங்கும் இருக்கும் முஸ்லிம் மக்களின் இஸ்லாமிய ஒற்றுமையை அது வலுப்படுத்த உதவும் என்று பாகிஸ்தான் அன்று கணக்கு போட்டது. இஸ்லாமிய மக்கள் சோவியத், மத்திய ஆசியா, சின்கியாங் மற்றும் இந்தியாவிலும் அதிக அளவில் வாழுவதை பாகிஸ்தான் மற்ற இஸ்லாமிய நாடுகளுக்கு சுட்டிக்காட்டியது. பாகிஸ்தானின் இந்த அணு ஆயுத தயாரிப்பு திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவோ அணு ஆயுத சோதனைகள் செய்யவோ தடை செய்யப்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தை மீறும் வகையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பாகிஸ்தான் தனது அணு ஆயுத திட்டங்களில் தான் இந்தியாவிற்கு சளைத்தவன் அல்ல என்பதை பெருமைக்காக காட்டிக்கொள்ள விரும்பியது. மேற்கத்திய நாடுகளிடம்
இந்தியாவின் அணு ஆயுத தயாரிப்பை தடுத்து நிறுத்தவே தனது அணு ஆயுத திட்டங்களை தயார் செய்வதாக போலித்தனமாக கூறியது. அமெரிக்க நாடுகள் பாகிஸ்தானின் போலித்தனமான வாதத்தை வைத்தே இந்தியாவை அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதம் புரிந்து வந்தது. பாகிஸ்தான், இந்தியா இரு நாடுகளையுமே அணு ஆயுத தயாரிப்பில் இருந்து தடை செய்ய அமெரிக்காவுக்கு இது சாதகமாக அமைந்தது. 1973 ஆண்டு நடந்த போர்கள் எண்ணெய் வள நாடுகளின் ஆதரவில்தான் பாகிஸ்தானின் எதிர்காலம் உள்ளது என்று பூட்டோவை உணர வைத்தன. 1973 ஆண்டிலிருந்து பாகிஸ்தானின் பொருளாதாரமும் ராணுவ பலமும் அரபு நாடுகளின் ஆதரவை நம்பியே இருந்தது. பாகிஸ்தானியர்களும் எண்ணெய் வளமிக்க நாடுகளுடன் இஸ்லாமியர்கள் என்ற இன உணர்வை இணைத்து இருப்பதையே பெரிதும் விரும்பினார்கள். 1973 ஆண்டுக்கு பின்பு பூட்டோ அவர்கள் எண்ணெய் வள இஸ்லாமிய நாடுகளுடன் நெருங்கி உறவாடுவதையே பெரிதும் விரும்பினார். அந்நாடுகளின் பண உதவியை பெறுவதன் மூலம் பாகிஸ்தான் உலக நாடுகள் மத்தியில் தன் நிலையை உயர்த்தி காட்ட விரும்பியது. இஸ்லாமிய உலகத்தில் பாகிஸ்தானே தலைமை வகிக்க வேண்டுமென பூட்டோ விரும்பினார். மற்ற அரேபிய நாடுகளை விட பாகிஸ்தானே ராணுவ விஞ்ஞான இயந்திர வளர்ச்சியில் முன்னேறியிருப்பதை சுட்டிக்காட்டினார். உலக நாடுகள் மத்தியில் இஸ்லாமிய நாடுகள் சார்பாக வாதாட தானே சிறந்த தலைவராக இருக்க முடியும் என்று பூட்டோ கூறினார். இஸ்லாமிய நாடுகளுக்கு தலைவராக இருக்க விரும்பிய பூட்டோ எண்ணம் எப்படி நிறைவேறியது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். பாகிஸ்தான் ராணுவ வளர்ச்சியிலும் ராணுவ தளவாடங்களை தயாரிப்பதிலும் மற்ற அரபு நாடுகளை விட உயர்ந்த நிலையில் இருப்பதை பூட்டோ அவர்கள் இஸ்லாமிய நாடுகளுக்கு அடிக்கடி சுட்டிக்காட்டினார். இஸ்லாமிய நாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் வாதாடக்கூடிய சிறந்த பேச்சாளர் தன்னை விட யாரும் இருக்க முடியாது என்பதையும் பூட்டோ அடிக்கடி சொல்லி வந்தார். இஸ்லாம் மத கோட்பாடுகளையே பாகிஸ்தானின் தேசிய வெடிகுண்டாக வைத்துக் கொள்ள விரும்பிய பூட்டோ பாகிஸ்தானை எதிர்க்க விரும்புபவர்கள் இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை பாகிஸ்தான் பெற்றுவிட்டால் அதை நிச்சயம் ஒருபோதும் எதிர்க்க துணிய மாட்டார்கள் என்றும் மனக்கணக்கு போட்டார். எண்ணெய் வள இஸ்லாமிய நாடுகளின் ஆதரவை எப்பாடுபட்டாவது தேடிப் பெற வேண்டும் என்று பாகிஸ்தான் அலைந்ததன் காரணம் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் அரபு நாடுகளின் எண்ணெய் வளங்களை நம்பியே இருக்கின்றன என்பதுதான். இந்தியாவிற்கு முட்டுக்கட்டை போட விரும்பும் சைனா பாகிஸ்தானின் இஸ்லாமிய குண்டை தானாகவே ஆதரிக்கும் என்று பாகிஸ்தான் கருதியது. ரஷ்யாவின் ஆதரவு கிடைக்காது என்பதையும் பாகிஸ்தான் அறிவித்திருந்தது. இந்தியாவின் மீது பகைமை உணர்வு கொண்ட பாகிஸ்தான் 1979 ஆண்டு மார்ச் மாதம் இந்தியா வெளிவிவகாரத்துறை அமைச்சர் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசும்போது பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பு பற்றி இந்தியா நன்கு அறியும் என்று கூறியிருந்தார். அணு ஆயுத தயாரிப்பை ஒருபோதும் சமாதானத்தை குறிக்கோளாக கொண்டு பாகிஸ்தான் செய்யவில்லை என்றும் அவர் கூறினார். 1978 ஆண்டு நவம்பர் மாதம் பிரிட்டனின் நாடாளுமன்றத்தில் பிரிட்டனின் தொழிற்கட்சி அங்கத்தினர் ஒருவர் பிரிட்டனின் தனியார் நிறுவனம் ஒன்று அணு ஆயுத தயாரிப்பு சாதனங்களை பாகிஸ்தானிற்கு அனுப்பியதன் காரணம் பற்றி விளக்குமாறு கேள்வி எழுப்பினார். அவைகள் பாகிஸ்தானில் உள்ள நூற்பு ஆலைகளுக்கு அனுப்பப்படும் சாதனங்கள் தான் என்று பாராளுமன்றம் பதிலளித்தது. பாகிஸ்தான் அணு சம்பந்தப்பட்ட பொருட்களை ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வாங்குவது பற்றி அன்றைய பாரத் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களும் பாகிஸ்தான் தலைவர் ஜியா அவர்களுக்கும் கடிதம் எழுதினார். பாகிஸ்தான் தலைவரும் பாகிஸ்தானின் அணுசக்தி உபயோக திட்டங்கள் சமாதானத்தை நோக்கமாக கொண்டே நடைபெறும் என்று பதிலளித்தார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் கல்லகன் அவர்களுக்கும் மொரார்ஜி கடிதம் எழுதியிருந்தார். அதற்கு இதைப்போன்ற அணு ஆயுத தயாரிப்பு சாதனங்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புவதை தற்போது தடை செய்துள்ளதாகவும் பிரிட்டன் பதிலளித்தது. பாகிஸ்தான் இந்த கடித போக்குவரத்திற்கு முன்பாகவே யுரேனியம் தயாரிப்பு தொழிற்சாலையை ராவல்பிண்டிக்கு அருகில் உள்ள காகுட்டா என்ற இடத்தில் நிறுவிக் கொண்டிருந்தது. பாகிஸ்தானின் அணுசக்தி இலாக்காவே இதை நிறுவ தொடங்கி இருந்தது. அணு ஆயுத தயாரிப்பு தடையை மற்ற நாடுகளிடையே நிறுவ துடித்துக் கொண்டிருந்த அமெரிக்கா பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பு நடவடிக்கைகளை தட்டி கேட்க முயலவில்லை. இஸ்லாமிய மதவாதத்தின் அடிப்படையிலேயே பாகிஸ்தானின் அணு ஆயுத தயாரிப்பு நடவடிக்கைகள் இருந்தன. ஐக்கிய நாடுகள் சபையில் ஜூவி சங்கத்தினர்கள் பாகிஸ்தானின் இத்தகைய தவறான போக்குகளை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று குரல் கொடுத்தார்கள். ஐக்கிய நாடுகள் சபை பாகிஸ்தானின் பொருளாதார மேம்பாட்டிற்காக அளிக்கப்படும் நிதியில் இருந்து 2 ஆண்டுகளுக்கு
$85 கோடி நிறுத்தியது. ஆனால் பாகிஸ்தானோ அரபு நாடுகளின் உதவியால் தனது நிதி இழப்பை சமாளித்துக் கொண்டது. அமெரிக்காவும் பாகிஸ்தானும் தன் அணு ஆயுத தயாரிப்புகளை நிறுத்தி அதை மேற்பார்வையிட உலக நாடுகளை அனுமதிக்குமானால் கிஸ்ஸிங்கரின் ஒப்பந்தப்படி நவீன போரிடும் ராணுவ விமானங்களை பாகிஸ்தானுக்கு கொடுப்பதாக கூறியது. மற்ற நாடுகளை, அதிலும் குறிப்பாக இந்தியாவை மிரட்டி அடிமணி வைக்கவே பாகிஸ்தான் அணு குண்டுகளை தயாரிக்க விரும்பியது. ஆனால் அடுத்தவரை அழித்து எவரும் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது.